கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, நாம் வந்திருக்கிற இடம் புனிதமான இடம். ஆண்டவர் தம்முடைய தூதர் மிக்கேல் அதிதூதர் நடமாடக்கூடிய இடம். இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருப்பவர் மிக்கேல் அதிதூதர். இந்த புனிதமான இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருட்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பவர், ஆண்டவருடைய அருளின் வாய்க்காலாக இருப்பவர் மிக்கேல் அதிதூதர். மிக்கேல் அதிதூதருடைய பரிந்துரையில் இதே இடத்தில் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பேருடைய கடன் பாரம், கடன் சுமைகள் நீங்கி இருக்கின்றன. மிக்கேல் அதிதூதருடைய பரிந்துரைகள் எத்தனையோ பேர் சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக்கேல் அதிதூதருடைய பரிந்துரைகள் நோய்கள், பிணிகள் அனைத்தும் நீங்கி இருக்கின்றன. மன நோய்கள் நீங்கி இருக்கின்றன. இது நாள் வரை என்ன நடந்தது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். இன்று என்ன நடக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய தூதர் மூலமாக இன்று இந்த வேளையில் தம்முடைய அருளை நிறைவாக உங்களுக்கு பொழிகிறார். நம்பிக்கையுடையவர்களுக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆண்டவரை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை நாடி தேடி வருகிறவர்களுக்கு நிறைய ஆசீர் கொடுக்கிறார் என்றும் நம்ப வேண்டும். நீங்களாம் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களா? பலரும் பலவிதமான சிந்தனையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். கண்கள் அசையும் போது உடம்பு மட்டும் இங்கே இருக்கு, மனசு எங்கேயோ அலை மோதிட்டு இருக்கிறத பார்க்குறேன். நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆமுன்னா ஆமுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களா? நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்படி உண்மையான விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது விசுவாசத்தோடு அறிக்கையிடணும். ஆண்டவரே சொல்லுங்கள், புனிதமான இடத்திற்கு வந்திருக்கிறேன். உம்முடைய ஊழியர் அதிதூதர் மிக்கேலின் பரிந்துரையில் ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறேன். பல்வேறு சுமையோடும் பாரத்தோடும் வேதனைகளோடும் தீராத பிரச்சனைகளோடும் நோய்களோடும் பிணிகளோடும் கவலை கண்ணீரோடும் ஆண்டவரே உம் சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். எனக்கு விடுதலை தருவீராக, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, எனக்கு நல்வாழ்வை தருவீராக. கரங்கள் தட்டி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோமா? ஆண்டவருடைய இறை வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதை நாம் காது கொடுத்து கேட்டோம். வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வாக்கு பிறழாமை. வாக்கு பிறழாமை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சொன்ன சொல்ல காப்பாற்றணும். நம்முடைய வாயின் வார்த்தையில் நாம் பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடக்குது? இந்த வாயை வச்சு நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த வாயினால் நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. இந்த வாயின் வார்த்தைகளினால் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக பிறருடைய சாபத்தை சம்பாதிக்கிறோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18 நூல் 18:21 சொல்லுகிறது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. சொல்லுங்க, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை தொய்ப்பர்.
வாயின் வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை அதற்கு காரணம் அல்ல, நம்முடைய கைகள் அதற்கு காரணம் அல்ல. உடலின் எந்த உறுப்பு காரணமாக இருந்தது? வாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ வாயை கொண்டு ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக, இப்போ இந்த வாயை கொண்டு ஆசீர்வாதத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதத்தின் இறை வார்த்தைகள் இந்த பைபிளில் நிறைய இருக்குது. அந்த இறை வார்த்தைகளை நாம் திரும்ப 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 வாயில் அசை போட்டுக்கிட்டே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ வாயின் வார்த்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நற்செய்தியின் நூலிலே சொல்கிறார். இறுதி நாளில் நம்ம இந்த உலக வாழ்க்கையை முடித்துட்டு கடவுள்கிட்ட செல்லும்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். எதை குறித்து கணக்கு கேட்பார்? நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கணக்கு கேட்பாராம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தன்னிலே பிறருக்கு பயனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், பிறருடைய வாழ்வை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறரை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற நாம் கடந்த 10 நாட்களாக என்னென்ன வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தது? நல்ல வார்த்தை வந்ததா? கெட்ட வார்த்தை வந்ததா? பிறருக்கு பயனுள்ள வார்த்தைகள் நாம் பேசியிருக்கிறோமா? நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யானை இடாதே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு சில மனிதர்களும் உண்டு. வாயை திறந்தால் பொய், ஒருபோதும் உண்மையே அவர்களுடைய வாயில் பார்க்க முடியாது. ஆனால் பொய்யாக பேசிட்டு கடவுளே என்னை ஆசீர்வதியும் சொன்னால் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்பது என்னது? பொய். இப்போ ஆண்டவருடைய பரிசுத்தமான வேதத்தில் சொல்லுகிறது, ஒருவேளை என்னுடைய கடந்த கால வாழ்க்கை பொய்யாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் சொன்னால், வாயை வச்சுட்டு சும்மா இருப்பேன் ஆண்டவரே, வாயை வச்சுக்கிட்டு வம்ப விலைக்கு வாங்க மாட்டேன் ஆண்டவரே, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பிறரை காயப்படுத்தி பேச மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லை மற்றவங்களே என்னை குறித்து இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டாங்களே, அவதூறாக பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம பிறரை குறித்து அங்கலாய்க்கக்கூடிய சூழல் வரும்போது பிறருடைய வாயின் வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க முடியுமா? நாம் கணக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு தான் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அப்போ இன்றைக்கி ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறோம். கடவுளுடைய அருட்கரம் நம்மை தொட வேண்டும், நோயிலிருந்து பேயிலிருந்து பிணிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமையை தான் இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடிய சூழலில் அமைதியாக இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டதுனால குடும்பத்தில் பிரச்சனை வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். ஆண்டவரையே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எதுவே நான் பேச மாட்டேன். பிறரை பற்றி அவதூறாக பேச மாட்டேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளினால் எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளினால் பிறருடைய நல்வாழ்வை கெடுத்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளினால் அநேக பேர் தங்களுடைய நிம்மதியை இழந்திருக்கிறார்கள், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய இனிமேல் வாயால் பொய் சொல்ல மாட்டேன், வாயால் இல்லாதது பொல்லாது எல்லாம் சொல்ல மாட்டேன். இனிமேல் என் வாயை திறந்து நான் பேசினா என்னுடைய வார்த்தை பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். என்னுடைய வார்த்தை பிறருக்கு பயனுள்ள வார்த்தையாக இருக்கும். என்னுடைய வார்த்தை பிறருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய தூய மாசற்ற வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுப்போமா? திருப்பலி வேளையில் தீர்மானம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். வாயை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். தாவீது அரசன் சொன்னான் கடவுளை பார்த்து, கடவுளே என்னுடைய இதழ்களுக்கு காவல் வைத்தரலும், அதாவது என் வாய்க்கு ஒரு பூட்டு போடும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். கடவுளை பார்த்து கேட்டான், கடவுளை என்னுடைய வாய்க்கு பூட்டு போடும்,
இந்த வாயை கொண்டு வம்ப விலைக்கு வாங்கிக்கிற ஆண்டவரே, இந்த வாயை கொண்டு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு பூட்டு போட ஆண்டவரேன்னு சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வைத்தரலாம். மிக்கேல் அதிதூதரை பார்த்து கேட்கணும், மிக்கேல் அதிதூதரே, என்னுடைய வாய் பக்கத்தில் நின்று காவலாக நிற்பீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு நல்வாழ்வின் வார்த்தைகளாக இருக்க ஞானத்தை தருவீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு மீண்டுமாக இழந்து போனதை இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதமாக தருவீராக என்று மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.